பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் இந்த தருணத்தை தந்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சுகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவருக்குள்ளே எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். சுற்றி நடக்கிற சம்பவங்கள் கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். கடைசி காலம் கொடிதான காலம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் மக்களுடைய இருதயமும் சுயநலம், பெருமை, பொறாமை அதுதான் நிறைந்திருக்கும். அதனால் மக்களுடைய சுபாவங்களும் கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும். மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கடைசி காலத்தில் இந்த மாதிரி தீமைகளும் அது மாதிரி காரியம்தான் நாம் இருக்கும், சுற்றிலும் நடக்கும். ஆனால் நாம் அப்படிப்பட்டவளாக இருக்காதபடி வேதத்தில் சொல்லப்பட்ட நற்சுபாவம் உள்ளவங்களாக வாழணும், தைரியம் உள்ளவங்களாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? அதுதான் இயேசு. எந்த சூழ்நிலையிலும் உங்களை சமாதானத்தோடு சந்தோஷமாய் காத்துக்கொள்ள ஒரு வல்லவர். அதுக்கு தான் உங்களோட பேசுகிறார், நமக்கு ஜெபிக்கிற தருணம் தருகிறார். அதனால் கேள்விப்படுகிற காரியங்கள், நடக்கிற சம்பவங்கள் எதையும் பார்த்து மன சோர்ந்து போயிடாதங்க. இயேசு கூட இருக்கிறார். அவர் கூட இருந்தால் நீங்கள் செங்கடலை தாண்டலாம், வனாந்தரத்தை கடந்து போகலாம், ஆறுகளை கடக்கலாம், எதிரிகள் சூழ்ந்து வந்தாலும் ஜெயம் பெற்று போய்கொண்டே இருக்கலாம். ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, சரியா? அதனால் இயேசுக்குள்ளே எப்போவும் சந்தோஷமாக இருங்க. எதுக்கு பயப்படணும்? எதுக்கு சூழ்நிலை கண்டு கலங்குறீங்க? இல்லைங்க, வீட்டுக்குள்ளே இப்படிலாம் இருக்குது, கணவர் இப்படி இருக்கிறாரு, பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, கடன்காரங்கன்னு இருக்கிறாங்க, இந்த பக்கம் திருமண காரியம் தடைப்படுது, நிறைய உபத்திரவம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நல்ல தகப்பன். அவர்கிட்ட சொல்லிடுங்க, இதெல்லாம் இருக்கிற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒன்றுன்னா கரெக்டாக ஏற்ற வேளையில் அவர் செய்து முடித்து தருவார். விசுவாசத்தில் அவரை சார்ந்து கொள்ளுங்க. பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? பயப்படவே கூடாது, சரியா? இப்போவும் நம்ம ஜெபிக்க போகிறோம்ல. அதனால் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது நம்ம வசனத்தை தியானிக்க போகிறோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிள் வச்சுருக்கீங்களா பாருங்கள். குட்டி பிள்ளைகள் பைபிளோடு உட்காந்துருக்கீங்கள, பெரியவங்கெல்லாம் பைபிள் வச்சுருக்காங்களா பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் கேளுங்க, பைபிள் எங்கேன்னு கேளுங்க. பைபிள் இன்றைக்கி நிறைய வசனம் வாசிக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வாசிக்க போகிறோம். 2ஆம் வருகை, அதற்கான அடையாளங்கள், அப்புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட வாதைகள் உண்டாகும். அதனால் நம்ம இந்த 7 வருஷ உபத்திர காலத்தில் உலகத்தில் இருந்து விடக்கூடாது. ரகசிய வருகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது தான் முக்கியம். அதனால் இயேசு வரும்போது அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருக்கணும் என்பதை குறித்து நிறைய சொல்லி ஆகிவிட்டது. இப்போ எல்லாருக்குள்ளுமே ஒரு பயம் வருது. ஐயோ, நம்ம கைவிடப்பட்ட ரொம்ப ஆபத்து, அது வரணும். கர்த்தரை குறித்த பயம் நமக்கு வரணும். இயேசு இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் இயேசுவும் இருக்க மாட்டார், ஆவியானவரும் பூமியில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவர் பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டார். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ரொம்ப கடின விசுவாசத்தில் நிலை நிற்பது ரொம்ப கொடூரமான காலம் இது. ஒரு சிலரை அவங்க கர்த்தருக்குள்ளே தங்களை பலப்படுத்தி கொண்டு இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. அதான் நான் பைபிளை பார்க்குறோம். ஒரு சிறு கூட்டம் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப சிரமம். அந்த நாள் மிகப்பெரிய உபத்திரவம். அதுக்கு தப்பித்து கொள்ளனா ஒரே வழி, இயேசு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். ரகசிய வருகையில் மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க ஒரு அனுபவத்திற்கு நம்ம உடையவர்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். வருகையில் காணப்பட என்ன செய்யணும்? இயேசு வரும்போது ரகசிய வருகையில் நான் அவருடைய சமூகத்துக்கு போயிடணும், என் உபத்திரவ காலத்தில் இருந்துடக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42, 44 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சில வசனம் நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம், அது ஆழமாக உங்களுடைய உள்ளத்தில் பதியணும். சில வசனத்தை நான் திரும்ப வாசிப்பேன், முன்னால் வாசித்த திரும்ப வாசிப்பேன், தெரியும்னு நினைக்காதங்க. அது ஆழமாக உள்ளத்தில் பதியணும். அதுக்காகத்தான் பவுல் சொல்ல, நான் எழுதினதையே திரும்ப எழுதுகிறேன், அது அவசியம். மத்தேயு 24, 42, 44 வசனங்களை பாருங்கள். இப்போ புதிய ஏற்பாட்டில் 38வது பக்கம் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. நீங்கள் பிள்ளைகள் பாருங்கள், மேத்யூ சாப்டர் 24 verses 42 and 44 பாருங்கள். இயேசு சொல்கிறார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். 44வது வசனம், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
2 காரியத்தை இயேசு சொல்கிறார். நீங்கள் நினையாத நாளிகளில் தான் இயேசு வருவார். அவர் கட்டாயம் திரும்ப வருவார். அந்த வருகையில் காணப்படணுமானால் முதல்ல நீங்கள் விழிச்சிருக்கணும், 2வது ஆயத்தமாக இருக்கணும். 2 காரியத்தை இயேசு முக்கியத்துவப்படுத்துகிறார். நம்ம விழிப்பாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது, பைபிள் வசனத்தின்படி இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது என்பதை கவனிக்கணும். விழிப்பாக இருந்து கவனிக்கணும். சொல்லப்பட்ட அடையாளம்லாம் நடக்கிறது, இதெல்லாம் உலகத்தில் இன்றைக்கி பார்க்குறோமே, நீ விழிப்பாக இருக்கணும். 2வது ஆயத்தமாக இருக்கணும். ஆமாம், நடக்கிற சம்பவங்கள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நம்ம அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன விசேஷமான காரியம் நடக்கு தெரியுமா? நல்ல கவனி, நான் சொல்கிறத கவனிங்க. இன்றைக்கு உலகத்தில் 2 விதமான ஆயத்தங்கள் நடக்கிறது. நல்லா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். 2 விதமான ஆயத்தம். ஒன்று, அந்தி கிறிஸ்து ஆட்சி வருவதற்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான். நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து ஆட்சி பண்ணுவான். அதற்கு ஏற்றபடி உலகத்திலே பல ஆயத்தங்களை அவன் செய்கிறான். இதைத்தான் நான் நிறைய சொல்லிக்கொண்டே வருகிறேன். நம்ம ஒரே லீடர் எழும்பா முழு உலகத்திற்கும் ஒரு லீடர், ஒரே அந்த பணம் அதெல்லாம் கொண்டு வந்துடுவான். பணமே லிக்விட் கேஷே இருக்காது, எல்லாமே சிப்பில் கொண்டு வந்துடுவான். இப்போவே ஆன்லைனில் தானே நீங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் வச்சுருக்கிறீங்க. கையில் பணமே இல்லாமல் பொருள் வாங்குறீங்க, பணமே இல்லாமல் நீங்கள் நீங்கள் எலக்ட்ரிக் பில் கட்டுறீங்க, பணமே இல்லாமல் பேங்குக்கு நீங்கள் அதாவது செல்ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணி கொள்கிறீங்க. பணமே இல்லாமல் செய்கிறோம்ல. இந்த பணம் இல்லாத பழக்கம் வருதில்ல, இது எதுக்குன்னா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காக ஆயத்தங்கள் சாத்தான் செய்கிறான். அதே மாதிரி இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாருமே இந்த கொரோனா கொள்ள நோய் வந்த பிறகு எல்லாருமே செக் பண்ணோன்னே ஒரு சின்ன கறி வச்சு டெம்பரேச்சர் செக் பண்ண நெத்தியில் அப்படி வைப்பாங்க. எல்லாருமே இப்போ ஒரு இடத்துக்கு போன உடனே நெத்தியை காட்ட ஆரம்பிச்சிடும். சின்ன பிள்ளைகள் கூட அப்படி போய் காமிக்கிறாங்க. இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சுட்டு ஏன் தெரியுமா? அந்திகிறிஸ்து ஆட்சி வரும்போது சிப்பு பதிச்சிருவான், அவனுடைய அடையாளத்தை நெத்தியில் பதிச்சிருவான். எல்லாருமே அதில் தான் ஸ்கேன் பண்ணப்படுவீங்க. அப்போ அது பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நெத்தியிலாவது கையிலாவது அவனுடைய அடையாளத்தை தரித்து விடுவான். அவங்க தான் வாங்க முடியும், விற்க முடியும். அப்போ அந்திகிறிஸ்து வருவதற்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான். அதற்காக அந்திகிறிஸ்துவின் ஆவி பலமாய் கிரியை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். உலக பொருளாதாரத்தையே இன்றைக்கு அரசாங்கம் நியமிக்க முடியலை, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் நியமிக்கிறது. ஒரே இடத்துல இருந்து கொண்டு உலகம் முழுவதும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உலக பிஸ்னஸையே அமெரிக்காவில் இருந்து கொண்டு ஒரு நிறுவனம் கட்டுப்படுத்துகிறது. உங்களுக்கு தெரியுதா? அமெரிக்காவில் தான் இருக்குது, ஆனால் அவங்க இந்தியாவில் கிராமம் வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லாமே ஆன்லைனில். அப்போ உலகம் முழுவதையும் பிஸ்னஸை ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுகிற சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்தியாவிலே பாருங்கள், அவங்கவுங்க பிஸ்னஸ் செய்தது போக சில கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்தியா முழுதும் இருக்கிற பிஸ்னஸை தங்கள் கைக்குள்ளே கொண்டு வர, இனி விவசாயமா, மீன்பிடிக்கிற தொழிலா, அல்லது கைத்தறி நெசவா, எனி பிஸ்னஸாக இருக்கட்டும், நாங்கள் தான் செய்வோம், நீங்களாம் எங்களுக்கு கீழே அடிமை மாதிரி வேலை செய்யுங்க. அந்த சூழ்நிலை வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கேற்ற சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே, இது பைபிளில் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. பெரும் வர்த்தகர்கள் தேசத்தை ஆளுகிற ராஜாக்கள் தலைவர்களோடு இணைந்து கொண்டு அவங்க செயல்படுவார்கள். அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு, சாத்தான் என்பதாக வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏன் அது நடக்கிறது என்று சொன்னால், முழு உலகத்தை ஆளுகை செய்கிற ஒரு லீடரை கொண்டு வருவதற்கு உலகம் ஆயத்தப்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், ஒரே மதம் அப்படி உலகம் முழுவதும் கொண்டு வருவாங்க. எல்லா மதத்தை இணைத்து நம்ம எல்லா மதமும் அன்பு குறித்து போதிக்குது, அதனால் எல்லாரும் அன்பாக இருப்போம், மத நல்லிணக்கம்னு உலகத்து முழுவதும் இருக்கிற மத தலைவர்கள் கூடி, அதில் கிறிஸ்தவ தலைவர் இருப்பாங்க, எல்லா மத தலைவர் இருப்பாங்க, ஒரே மதம், ஒரே பொதுவான மத நூலை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இதெல்லாம் நடக்கும் கடைசி காலத்தில். இது அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக உலகத்தை சாத்தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆவியானவர் உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சாத்தான் அவனுடைய அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காக ஆயத்தப்படுத்துகிறான். இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வருகைக்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால தான் சபை சுத்திகரிக்கப்படுகிறது. இன்றைக்கி சபைக்குள்ளே ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்கிறது. எல்லாரும் ஜெபிக்கணும், சுவிசேஷ அறிவிக்கணும், இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த கொள்ள நோய் மூலமாக சபைக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வர ஆரம்பித்திருக்கிறது. கிறிஸ்தவங்களுக்குள்ளே ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும், ஜெபிக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கணுங்கிற உணர்வு அதிகமாய் வந்திருக்கிறது.
இருக்கிறது. இது எதனால்? ஆவியானவர் இயேசுடைய ரகசிய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்துகிறார், உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ரெண்டுமே இந்த உலகத்தில் நடக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா சைட் பை சைடாக பார்க்கல. ஒரு பக்கம் பிசாசு பலமாய் கிரியை செய்து மோசமான காரியத்தை செய்கிறான், இன்னொரு பக்கம் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துகிறார், வாலிபர்களை எழுப்புகிறார், ஜெபிக்கிற மக்களை திரளாய் பெருக பண்ணுகிறார், சின்ன பிள்ளைகளாக ஜெபிக்கும்படி தூண்டி எழுப்புகிறார். இதெல்லாம் நம்ம இதுவரை கேள்விப்படாத காரியம். பரிசுத்த ஆவியானவர் இயேசுடைய ரகசிய வருகைக்காக உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்களே யோசித்து பாருங்களேன், இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, இத்தனை சபைகளில் குடும்பங்களில் வந்திருக்கிறது. இது ஆவியானவர் இயேசுடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ரெண்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், ஆயத்தமாயிருங்க, இயேசுடைய வருகை சமீபித்து விட்டது. எந்த நேரத்தில் அவருடைய வருகை இருக்கலாம். சரி, அவருடைய வருகையில் காணப்படணுமானா என்ன செய்யணும்? எப்படி ஆயத்தப்படணும்? அதற்கு என்ன செய்யணும்? யார் அந்த வருகையில் காணப்படுவார்கள்? பைபிளில் நிறைய காரியம் இருக்கிறது. நம்ம ஒன்றொன்னா நிறைய பார்த்தா நமக்கு குழப்பமாயிரும், மைண்டில் ஏறாது. நான் சுருக்கமாக நீங்கள் விளங்கி கொள்ளுகிற வண்ணமாய் நான் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கொடுத்த ஆலோசனைப்படி ஒரு 5 காரியத்தை தொடர்ச்சி அவங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கடினமான காரியமே அல்ல. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். வசனத்திலிருந்து தெளிவாக நம்ம அறிந்து கொண்டால் வருகைக்கு ஆயத்தப்படுவது என்பது கடினமான ஒரு காரியமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். எல்லாத்திலும் உதவி செய்ய ஆவியான அவர் தான் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர். நாமே ஆயத்தப்படுத்தியெல்லாம் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் மணவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறவர், சபையை ஆயத்தப்படுத்துகிறவர், தேவ பிள்ளைகளை இயேசுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ அவரை குறித்து எழுதப்பட்டு ஒரு 5 காரியம் மாத்திரம் ப்ராக்டிக்கலாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் செய்தால் போதும், இயேசு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு பைபிள் முக்கியமாக சொல்லுகிற ஒரு 5 காரியத்தை நான் ஒன்றுன்னா உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இதை விட ரொம்ப டீப்பானதில் நிறைய எழுதி இருக்கிறாங்க. அந்த புஸ்தகங்களை வாசித்து அறிந்து கொள்ளுங்க. நான் சாதாரண மக்களும் விளங்கி கொள்ள சிம்பிளாக வசனத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியத்தை மாத்திர சொல்லுகிறேன். சரியா? முதலாவது பரிசுத்தமாக இருங்க. பரிசுத்தமாக இருப்பது வருகைக்கு ஒரு ஆயத்தம். 2வது தேவ சித்தத்தை செய்யுங்க. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது, நான் விளக்கி சொல்லும்போது சொல்லுவேன். தேவ சித்தத்தை செய்கிறவங்க தான் நம்ம காணப்பட முடியும். 3வது இயேசுவில் நிலைத்திருக்கணும். பாடு உபத்திரம் வருது, உலக சிற்றின் பண்ணி விலகி போயிடக்கூடாது, நிலைத்திருக்கணும் இயேசுவில். அப்புறம் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஜெபம் செய்யணும். அப்புறம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசுடைய பிரதான கட்டளை அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எல்லாருமே செய்யக்கூடியது தான். சின்ன பிள்ளைகளும் அதை செய்யலாம், வாலிபர்கள் செய்யலாம், வயதானவர்கள் செய்யலாம். ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையுமே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒவ்வொன்றாய் உங்களுக்கு நான் தொடர்ந்து விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நான் முதலாவது பார்க்க போகிறது பரிசுத்தமாக இருங்கள். வருகையில் காணப்படணுமா? பரிசுத்தமாக இருங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24ஆம் வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் பாருங்கள். அது புதிய ஏற்பாட்டில் 283வது பக்கத்தில் இருக்கிறது. பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பார்த்தீங்களா? அந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து வரும்போது, அவர் இயேசு கிறிஸ்து வரும்போது எக்காலம் துணிக்கும் போது உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். அதான் பரிசுத்தம், அதான் முக்கியம். ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பரிசுத்தம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி ஆண்டவருக்கு முன்னால் குற்றமற்றதாக இருக்கிறதுல கவனம் செலுத்தணும். அதுதான் முக்கியம் அனுதின வாழ்க்கையில். நீங்கள் ஆயத்தப்படணும்னு சொன்ன உடனே அப்போ இயேசு தான் வரப்போகிறால, இனிமேல் படிப்பு வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம், இனிமேல் வேலை செய்ய வேண்டாம், அதான் வரப்போகிறால நம்ம சீக்கிரம் ஆயத்தப்படுவோம், இனிமேல் பிஸ்னஸ்லாம் பண்ண வேண்டாம், அப்படி கிடையவே கிடையாது. படிக்கிறவங்க ஒழுங்காக படிக்கணும்.
வேலை செய்கிறவங்க வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணணும், அனுதினமாக அவங்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றணும். 2ஆம் வருகை காரணம் சொல்லிக்கொண்டு குடும்ப பொறுப்பை தட்டி கழிக்கிறது, படிப்பை தட்டி கழிக்கிறது, பொறுப்புகளை விட்டு விலகுவது தேவன் விரும்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நல்லா அறிந்து கொள்ளுங்க. அதனால் இந்த தவறை செய்யக்கூடாது. அதனால் வருகை காலத்தில் உங்கள் கடமை நீங்கள் நிறைவேற்றணும். உங்களுடைய குடும்ப ஆண்டவர் தந்திருந்தால் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றணும், வேலை செய்யணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய முடியாது, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதனால் கரெக்டாக இருக்கணும். அந்த நாட்களில் இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, வருகைக்கு ஆயத்தப்படணும் அப்படின்ற செய்தி 2000 வருஷத்துக்கு முன்னால் அப்போஸ்தலர்களாக அதிகமாக சொல்லப்பட்டது. அதனால் சிலர் அந்த காலத்திலேயே அவரை இயேசு வரப்போகிறார்ல, இதுக்கு வேலை செய்யணும், நம்ம உள்ள பைபிள் வாசிப்போம், ஜெபிப்போம், ஆராதனை இப்படியே இருந்துடலாம் அப்படின்னு இப்போ வேலை செய்கிறதில்ல, குடும்பத்தை கவனிக்கிற அப்படி சிலர் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அது அறிந்து பவுல் எழுதுகிறார் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். பைபிளில் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். அதில் 10வது வசனம் பாருங்கள். 10, 11 வசனத்தில் அவர் 10, 11, 12 தெளிவாக எழுதுகிறார். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நான் உங்களுக்கு இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராக ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோടെ வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். பார்த்தீங்களா? இது யாருக்கு? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எழுதப்பட்டது. சிலர் இயேசு தான் வரப்போகிறார்கள், இதுக்கு வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்கிறது, வேலை செய்யாமல் சாப்பிட்றது. ஆனால் நீங்கள் வேலை செய்யலைன்னா அவனுக்கு சாப்பாடு கூட கிடையாது. வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன். சிலர் வீண் அலுவல்காரராக சுற்றி கொண்டே தெரிவாங்க. ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஊழியமே செய்யாமல் சும்மா சுற்றிக்கிட்டு அலைவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, சுவிசேஷமாக அறிவிக்க மாட்டாங்க. கேட்டால் நாங்கள் பாஸ்டரும்பாங்க, பிஷப்பும்பாங்க, சுவிசேஷங்கம்பாங்க. ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, சும்மா சுற்றிக்கிட்டு அலைவாங்க. ஒரு ஆத்மாவுக்கு இயேசு பற்றி சொல்ல மாட்டாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட மாட்டாங்க. பிழைப்பு நடத்துவது ஊழியங்கார் என்ற பெயரில் அவங்கள தான் வசனம் எச்சரிக்கிறாரு. வீண் அலுவற்காரராக ஒழுங்கற்று திரிகிறார்கள். அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் கிடையாது, ஒழுங்கு கிடையாது, ஒரு சபை கிடையாது, ஒரு ஒழுங்காக ஜபலம் கிடையாது. இஷ்டப்படி எழும்புறது, இஷ்டப்படி போகிறது, இஷ்டப்படி சுற்றுறது, அவ்வளோதான். ஒரு நயா பைசா ஆண்டவருக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நாங்கள் விசுவாசிப்பாங்க, ஊழியக்காரம்பாங்க. அவங்கள எச்சரித்து வசனம் பேசுகிறாரு. அவங்கள சொல்கிறாரு, வேலை செய்யலைன்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு வசனம் எச்சரிக்கிறாரு. அதனால் இந்த கடைசி காலத்தில் இந்த மாதிரி உபதேசமும் வரும். இயேசு தான் வரப்போகிறார்ல, அதனால தான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறான்னு சொல்கிறாங்கல்ல. இனிமேல் எதுக்கு படிக்கணும், இனிமேல் எதுக்கு வேலை செய்யணும்? இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை தொடர்ந்து செய்யுங்க. ஒழுங்காக படிங்க, ஒழுங்காக பாடத்தில் கவனம் செலுத்துங்க. வேலை செய்கிறவங்க ஒழுங்காக வேலை செய்யுங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணுங்கள், குடும்பத்தை கவனிக்கிறவங்க ஒழுங்காக குடும்பத்தை கவனிங்க. அதுக்கு மத்தியில் நீங்கள் வருகைக்கு ஆயத்தப்படணும். அதுக்கு மத்தியில் வருகைக்கு ஆயத்தப்பட நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்ற நிலைமையில் பரிசுத்தமாக காத்து கொள்ளணும். அதை தான் வசனம் சொல்லுகிறது. இதில் கவனம் செலுத்தணும். ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி பரிசுத்தத்தை விரும்புகிறார், அதை எவ்வளவு விரும்புகிறார்னு சில வசனம் பைபிளை வாசிங்க நல்லா. ஏன்னா நீங்கள் வசனத்தில் தேறினவர்களாக இருந்தால் தான் கடைசி காலத்தில் தப்ப முடியும். ஏன்னா கள்ள உபதேசக்காரர்களும் ஏமாற்றுகிறவர்களும் இனிமேல் நிறைய எழும்பி இனிமேல் தப்பான காரியத்தில் உபதேசம் பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். அதான் விழிப்பாயிருங்க. ஆண்டவர் 2வது விட்டு சொல்லும்போது எச்சரிக்கையாயிருங்க. அதை இயேசு சொல்கிறார். விழிப்பாருங்க, எச்சரிக்கையாருங்க, ஆயத்தம், இதெல்லாம் இயேசு சொன்ன வார்த்தைகள். அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும். சில வசனத்தை நீங்கள் வாசித்தா பரிசுத்தம் எவ்வளோ முக்கியம் என்பதை விளங்கி கொள்ள முடியும். நம்ம வாசிக்க போகிறோம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். பைபிளை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் 231வது பக்கம். நான் ரொம்ப கடினமாக ஆழம் அப்படின்லாம் சொல்லி பேச வரல. ப்ராக்டிக்கலாக வசனத்தை நீங்கள் ஆழமாக பதிச்சு கொள்ளுங்க. அதை மனசில் பதித்து கொள்ளுங்க. நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்க, ரொம்ப அவசியம். சில வசனங்கள் நான் எல்லாத்தையும் சொல்ல நமக்கு டைம் கிடையாது. சில அந்த சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், 9, 10 வசனங்களை நீங்கள் பாருங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா?
தேவனுடைய ராஜ்யத்துக்கு இயேசு தான் கூட்டிகிட்டு போவார். ரகசிய வருகையில் போன உடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போவார், பரலோகத்திற்கு. அப்போ அந்த பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தில் அநியாயக்காரர் பிரவேசிப்பது இல்லை. இயேசுவின் பெயரை சொன்னாலும், ஊழியக்காரன் என்று சொல்லி கொண்டாலும் அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. வஞ்சிக்கப்படாதிருங்கள், நல்ல கவனி, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. பார்த்தீங்களா, வசனம் தெளிவாக சொல்லுது. இதெல்லாம் குறித்து கொள்ளுங்க. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்கு, சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட காரியம். அப்போது பரிசுத்தமாக குற்றமற்றவளாக இருப்பது எவ்வளோ முக்கியம் என்பதற்கு சில வசனங்கள். இன்னொரு வசனம் பாருங்கள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம், 260. பைபிளை புரட்டுங்க, வசனத்தை கவனிக்கணும். நீங்கள் இந்த பைபிள் வசனத்தை பார்க்குறதில்ல, கேட்கறனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. வெறும் ஊழியக்காரன் பேசுகிறது கேட்டுக்கிட்டு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு இப்படி ரசிச்சுட்டு போகாதுங்க. வசனத்தை பாருங்கள். உங்கள் கண்கள் வசனத்தை பார்க்கணும், காதுகள் வசனத்தை கேட்கணும், இருதயத்தில் ஆழமாக பதித்து கொள்ளணும். இந்த வசனத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாட்டா கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க, நரகத்துக்குள்ளே போயிடுவீங்க, சாத்தான் ஏமாத்திருவா, நீங்கள் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அதனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நல்ல கவனிங்க, பைபிளை பாருங்கள். இதில் 19, 20, 21 வசனம். கலாத்தியர் 5 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, சிலை வணக்கம், பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மாதிரி செய்கிறவங்க, இது யாருக்கு எழுதப்பட்டது? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்லை, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இந்த மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும் என்பதற்காக இது எழுதப்பட்டு இருக்கிறாரு. வசனத்தை நல்ல ஆழமாக பதித்து கொள்ளுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதெல்லாம் பாருங்கள், இப்படி செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் அந்த வசனம் இந்த வசனம், இங்கே தெளிவாக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. என் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 21:8 புதிய ஏற்பாட்டில் 353வது பக்கம். பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரகாராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாருங்க. இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அக்கினி கடல், நரகம் அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஏன் இந்த மாதிரி பாவம்லாம் இல்லாதபடி உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக நீங்கள் காத்துக்கொள்ளணும், குற்றமற்றவளாக இருக்கணும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-16 வசனம் பாருங்கள். அந்த வசனம் எடுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தை திருப்பங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-16 வசனம். புதிய ஏற்பாட்டில் 317வது பக்கம். அதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை கவனிங்க, நல்லா பாருங்கள் அந்த வசனத்தை. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து
இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது, அவர் வெளிப்படும்போது, திரும்ப வரும்போது, மத்திய ஆகாயத்தில் வரும்போது, உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறாரு. உங்களை அழைத்தவர் இயேசு பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். ஏன்னா வரப்போகிறவர் பரிசுத்தர், வரப்போகிற ஆண்டவர் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். அதனால உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயே நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11 வசனம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 11 வசனத்தில் 2 வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22, அதாவது 355 பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதை பாருங்கள். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பார்த்தீங்களா? பரிசுத்தமாக இருக்கிறவன் முடிஞ்சிட்டு இல்லை, நான் முற்றிலும் பரிசுத்தமாயிட்டேன் அப்படி யாரும் சொல்ல முடியாது. நான் இன்னும் பரிசுத்தமாகிறேன், இன்னும் வருகைக்கு ஆயத்தப்படுகிறேன், பரிசுத்தத்தில் இன்னும் முன்னேறுகிறேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டேன், நான் முற்றிலும் பரிசுத்தாயிட்டேன், பெர்ஃபெக்டாக இயேசு வந்துட்டால் பரிசுத்தமாக நான் போயிடுறேன், இன்னும் பரிசுத்தமாக. அதான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாக கடவன் சொல்லிட்டு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அடுத்த வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்போ இயேசு சீக்கிரமாய் வருகிறார், அவனவனுக்குரிய பலனை கொண்டு வருகிறார். ஊழியம் செய்தால் அதுக்குரிய பலன், ஆண்டவருக்கு சாட்சி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பலன், ஊழியத்துக்கு உதவி செய்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன், மிஷினரிகளை அனுப்புனீங்கன்னா அதுக்கேற்ற பலன், ஆலயம் கட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற பலன், 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற பலன் கொண்டு வருவார். அது மாத்திரம் இல்லை, அநியாயம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குரிய பலனும் வரும். ஏமாற்றி கொண்டிருந்தா, இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற கள்ளர்களுக்கும் கள்ள உபதேசக்காரர்களுக்கும் அதற்கேற்ற பலன் வருகிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அதுக்கேற்ற பலன் வருகிறாரு. தங்களை ரொம்ப ஏமாற்றி மக்கள் மத்தியில் நடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிற பொய்யர்களுக்கு அதுக்கேற்ற பலன் வருகிறாரு. ஆண்டவர் தான் சொல்கிறார், அவனுடைய கிரியைகளின்படி நீ என்ன கிரியை செய்கிற அதை பார்க்குறாரு, அதுக்கேற்ற பலன் வரும். நீங்கள் போய் ஊழியம் செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வரும். ஊழியமே செய்யாமல் ஊழியக்காரன் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தால் ஏமாற்றுக்காரனுக்குரிய பலன் தான் வரும். ஆண்டவர் சொல்ல, அப்போ என்ன செய்யணுமா, அநியாயம் செய்கிறோம் பார்க்க செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், நீ அதை பற்றி ரொம்ப பாரப்படாத, செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அநீதியாக நடந்துக்கிட்டே எவ்வளோ நாள்? நியாயாதிபதி வருகிறார். ஒரு நாள் எல்லாரும் வெட்கப்பட்டு போங்க, அத்தனை பேரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று ஆகணவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார். அவர் ஒருத்தர் தான் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அவர் ஒருவர் தான் பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு கடவுள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் தான் பரிசுத்தம் உள்ளவர். அதனால் அவர் தான் நியாயம் தீர்ப்பார். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நின்று ஆகணும். எல்லா பிரசிடென்ட், எல்லா பிரைம் மினிஸ்டர், எல்லா மினிஸ்டர், எல்லா முதலமைச்சர், எல்லா மத தலைவர்கள் அத்தனை பேரும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் நின்றே ஆக வேண்டும். நோ மேன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஒருவனும் தப்பித்து கொள்ள முடியாது. அந்த நாள் வருகிறது ரொம்ப சீக்கிரம். அப்போ நீங்கள் அவன் செய்கிறான் இவன் அதெல்லாம் பார்க்காதங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா, இன்னும் பரிசுத்தமாக இருக்க பிரயாசப்படுங்க. நீங்கள் நீதியாக நடக்கிறீங்களா, இன்னும் நீதியாக நடக்க முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவரே, இன்னும் ஏதாவது அநீதியான்ட்டு இருக்குதா, நான் இன்னும் நீதியாக நடக்கணும், இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். நீங்கள் பயத்தோடு உங்களுடைய பரிசுத்தத்தை ரட்சிப்பை பூரணப்படுத்த பிரயாசப்படுங்க. அவங்கெல்லாம் செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நியாயம் தீர்க்கிற ஒருவர் வருகிறார். அதனால் இந்த நாட்களில் நீங்கள் வசனத்தை நல்லா ஆழமாக பதித்து கொள்ளுங்க. முக்கியமான இந்த வசனத்தை நல்லா பதித்து கொண்டு, இயேசு வரும்போதே நாவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும், நான் ஆண்டவருடைய பார்வையில் குற்றமற்றவனாக பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அது எப்படிங்க இருக்கிறது?
ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டமே, ரொம்ப சிம்பிள். நான் வசனத்துலேருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்கள் பயப்படாதுங்க அதுக்காக உடனே. ஓ அப்படின்னா நான் இந்த மாதிரி இருக்கேன், அப்போ நான் கைவிடப்பட்டுறனோ? பயப்படவே தேவையில்லை. வசனத்தை சரியாக அறிஞ்சிக்கிட்டா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது. அதுக்கு தான் தேவ கிருபை. கிருபை என்பது பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸு கிடையாது. பாவம் செய்யாதபடி நம்மை காக்கிறது தேவனுடைய கிருபை. பரிசுத்தத்திலே நம்மை பாதுகாப்பது தேவனுடைய கிருபை. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய வைப்பது தேவனுடைய கிருபை. அதுக்கு தான் கிருபை. என்ன வேணாலும் செய்யி அப்படி கிருபை அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. ஏமாத்துறான், கள்ளன். அவனும் கைவிடப்படுவான், நீங்கள் கைவிடப்பட்டு போயிடுவீங்க. அவர் வரும்பொழுது குற்றமற்ற நிலைமையில் நீங்கள் காணப்படணும். தப்பான விளக்கங்களை சொல்லி கிருபைக்கும் மன்னிப்புக்கும் இயேசுடைய சிலுவைக்கும் தப்பான விளக்கம் சொல்லுகிற கள்ள உபதேசக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. மக்களை பிரியப்படுத்தி அதனால் மக்களை சந்தோஷப்படுத்தி அவங்க காணிக்கை வாங்குவது மட்டும் குறிக்கோளாய் வைத்து பிரசங்கம் பண்ணுகிற கடைசி கால கள்ள உபதேசக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. நீங்கள் வசனத்தை கவனமாக பாருங்கள். தப்பான விளக்கம் சொல்கிறவங்கள நம்பாதங்க. இயேசு கிறிஸ்துக்கிட்ட பிசாசு பேசும்போது வசனத்தை வச்சு தான் பேசினான். தப்பான விளக்கம் கொடுத்தான். இயேசு வசனத்தை வச்சு அவனை அடித்தார். நீங்கள் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. அப்போ பரிசுத்தமாக வாழ்றது பரலோகத்துக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நான் உங்களுக்கு தான் வசனத்தை விளக்கி சொல்கிறேன். பரிசுத்தமாக வாழ்கிறது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல விரும்பணும். பரிசுத்தமாய் வாழ முடியுதோ முடியலையா? ரெண்டாவது, நீங்கள் விரும்புகிறீங்களா? எப்படிங்க பரிசுத்தம் வாழ்கிறது? எங்கே பார்த்தாலும் பாவம், செல்ஃபோன்லக்குள்ளே பாவம் இருக்குதுங்க. எங்கே போனாலும் பாவம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே போனாலும் உள்ளே வந்தாலும் எப்படிங்க? அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற பரிசுத்தம் எப்படி எனக்குள்ளே காணப்படும்? நீங்கள் ஒன்றும் குழப்பி கொள்ளாதுங்க, பயப்படாதுங்க. நான் வசனத்திலேருந்து உங்களுக்கு சொல்லித்தரதை கவனித்தாலே போதும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். பரிசுத்தம் என்பது என்னென்னா வசனத்தின்படி வாழ்கிறது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். வேறு ஒன்றும் குழப்பி கொள்ளாதுங்க. ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார்ல, இந்த வசனத்தின்படி வாழ்றது தான் பரிசுத்தம். வேறு ஒன்றும் அதில் பெரிய கஷ்டமே கிடையாது. நீ இதை பார்க்காத, அதை பார்க்காத, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப தெளிவாக நீங்கள் கரெக்டாக இயேசுவையும் ஆவியானவரையும் புரிந்து கொண்டீங்கன்னா, வசனத்தை புரிந்து கொண்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிம்பிள் கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை என்பது. அப்போ பரிசுத்தமாக வாழணுமானா நீங்கள் மண்டை குழப்பிக்கூடாதுங்க. ஐயோ அப்பா இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, இப்படி நினைக்கூடாது, அப்படி அதெல்லாம் குழப்பாதங்க. என்ன செய்யணும்? முதல்ல நீங்கள் விரும்பணும். பரிசுத்தமாக வாழ விரும்பினாலே தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். ரொம்ப சிம்பிள். நீங்கள் விரும்புகிறீங்க, நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவர் இன்னும் பரிசுத்தமாக விரும்புங்க, தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். அவ்வளோதான். அவர் உங்களுக்கு அவர் தான் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர் தான் உங்களை பாதுகாப்பார், அவர் உதவி செய்வார். உங்கள் பகுதி கொஞ்சம், மீதி கர்த்தர் செய்வார். அதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் தனியாலாம் பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியாது, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அது எப்படின்றதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முதலாவது, நீங்கள் பரிசுத்தமாக வாழ விரும்பணும். ஆண்டவரே நான் பரிசுத்தம் உமக்கு பிரியமானபடி நான் இருக்கணும். என் குடும்பத்தில், வேலையில், பிஸ்னஸில் எல்லாத்துலேயும் உமக்கு பிரியமானபடி நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன். முடியலை. ரெண்டாவது, முதல்ல விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, விசுவாசிக்கணும். அவர் என்னை பரிசுத்தமாய் பாதுகாப்பார். ரொம்ப சாதாரண காரியம்தான். இதை நான் விளக்கி சொன்னால் உங்களுக்கு முதலாவது எபிரேயர் 12:14 பாருங்கள். எபிரேயர் 12:14 வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. ஆனால் நம்ம நாடணும். அதான் சொல்லப்படும், நாடுங்கள் அப்படின்னா நீங்கள் நாட வேண்டும், அதை விரும்ப வேண்டும். நான் பரிசுத்தமாக இருக்கேன்னு விரும்பணும், அவ்வளோதான். முதல்ல விருப்பம் உங்களுக்குள்ளே வரணும். இல்லை நான் எப்படியும் வாழுவேன், நான் இப்படி தான் ஜீவிப்பேன், அது கிருபை பார்த்துக்கிடும். முதல்ல விரும்பணும், நான் பரிசுத்தமாக இருக்கணும், இது செய்ய மாட்டேன், அது செய்யக்கூடாது, வேண்டாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத எனக்கு வேண்டாம், நான் முதல்ல பரிசுத்தமாக இருக்கேன்னு விரும்புங்க. அப்போ யாவரோடு சமாதானமாக இருக்க விரும்புங்க. சண்டை, பிரிவினை, கசப்பு இதெல்லாம் வேண்டாம். எல்லோரும் கூட அன்பாக இருக்கணும், ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும், மனுஷங்களோட அன்பாக இருக்கணும். நான் இருக்கிற சூழ்நிலையில் யாரோட சண்டை போட்டு கசப்பு, பிரிவினை இப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நான் அப்படி தான் வாழ முதல்ல விரும்புங்க. ரெண்டாவது, விசுவாசிக்கணும். என்ன விசுவாசம் நான் சொல்லட்டுமா? 1 தெசலோனிக்கர் 5:24 எடுங்க. இப்போ நான் வாசித்த அதே பகுதி 1 தெசலோனிக்கர் 5:23 நல்ல கவனம். 23, 24 2 வசனம் பாருங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குறது யாரு?
சமாதானத்தின் தேவன். நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. நீங்கள் பரிசுத்தத்தை விரும்பினா போதும், அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்களை அவர் முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நீங்கள் அதை விரும்புங்க. நான் குற்றமற்றவனாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உமக்கு ஏற்றபடி இருக்கணும் விரும்புங்க. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அடுத்த வசனம். அப்போ உங்களை அழைக்கிற ஆண்டவர், உங்களை ரட்சித்த ஆண்டவர், உங்களை மீட்டு கொண்ட ஆண்டவர், உங்களை அபிஷேகம் பண்ணின அந்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். எதுக்கு உண்மை உள்ளவர்? உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவர். உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் உண்மை உள்ளவர். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவார். விசுவாசிங்க. அவர் என்னை காத்துக்கொள்ளுவார். நான் வரையில் காணப்படுவேன். என்னை ரட்சித்த ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளுவார். சிம்பிள் ஃபெய்த், அவ்வளோதான். இன்னொரு வசனம் பாருங்கள். யூதா 24 வசனம். யூதா நிருபத்தில் 24 வசனம் எடுங்க. பைபிள் அந்த வசனத்தை பாருங்கள். யூதா நிருபம் 24வது வசனம் பாருங்கள். 333 பக்கம் புதிய ஏற்பாட்டில். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? இயேசு எப்படிப்பட்டவராம்? வலுவாதபடி உங்களை காக்க வல்லவர். அவர் காத்துக்கொள்ளுவார். உங்கள் ஆத்மாவை காப்பார். வசனம் இருக்குல்ல சங்கீதத்தில் 129. உங்களுடைய ஆத்மாவை காப்பார். அவருக்கு தெரியும் உங்களை. நீங்கள் அவரை முதல்ல விரும்புங்க, அப்புறம் அவர் உங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வார். அவர் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். முதலாவது அவர் உண்மை உள்ளவர், ரெண்டாவது வல்லமை உள்ளவர். உங்களை ரட்சித்தவர் உங்களை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளுவார், அதில் உண்மை உள்ளவர். உங்களை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை பாவ போராட்டம் வந்தாலும், வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவர். விசுவாசிங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12 வசனம் பாரு. 2 தீமோத்தேயு 1:12 பாருங்க. பின்பகுதி பாருங்க. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை. அவர் தான் உங்கள் ஆண்டவர், அவர் தான் உங்கள் ரட்சகர், அவர் தான் உங்களுக்கு தகப்பன், அவர் தான் உங்களுக்கு தாய், அவர் தான் உங்களுக்கு எல்லாம். அப்போ அவர் உங்களை காத்துக்கொள்ள வல்லவர். அவர் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த வல்லவர். அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை விசுவாசிங்க. நான் ஆயத்தப்பட்டேன் அப்படின்னு உங்களை சார்ந்து கொள்ளாமல் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், என்னை காத்துக்கொள்ளுகிறவர் இயேசு கிறிஸ்து, என் ஆத்மாவை காத்துக்கொள்ளுகிறவர் இயேசு. விசுவாசத்தில் அவரை சார்ந்து கொள்ளுங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்பதை அறிவேன் சொல்லிட்டு பவுல் சொல்கிறாரு, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. ஏதோ ஒப்புவிச்சார்? என் ஆத்மாவை, சரீரத்தை உங்களுக்கு ஒப்புவிச்சிட்டேன். ஜீவ பலியாக என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டேன். அந்நாள் வரைக்கும், வருகை வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். அவ்வளோதான். அவர் காத்துக்கொள்ள அந்த நிச்சயம், அதான் ரொம்ப முக்கியம். இது இருந்தால் போதுங்க. முதல்ல நீங்கள் விரும்பணும், ரெண்டாவது விசுவாசிக்கணும், மூன்றாவது தான் ஒரு காரியம், நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:12 உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்குது. பரிசுத்தம் என்பது நமக்கு நாமே உண்டாக்கி கொள்ள முடியாது, தேவன் மாத்திரம் செய்ய முடியாது. நாமும் ஆண்டவரும் இணைந்து நம்ம முயற்சி பண்ணுவது தான் பரிசுத்தம். கூட்டு முயற்சி, அதாவது ஆண்டவரும் நாமும் 2 பேரும் சேர்ந்து இணைந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ண பிரயாசப்படும் போது ஆண்டவர் உதவி செய்வார். ரொம்ப சிம்பிள், கஷ்டமே இல்லை. இந்த முதல்ல பதிங்க. விரும்பணும். நாம் பரிசுத்தமாக இருக்கணும். என் ஆவி, ஆத்மா, சரி குற்றமற்றதாக இருக்கணும். முதல்ல அதை விரும்புங்க. இஷ்டப்படி வாழுவேன், எப்படி இருப்பேன், அது இல்லை. நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமானபடி வாழணும். வசனத்தின் அது விரும்புங்க முதல்ல. ரெண்டாவது விசுவாசிங்க. என்னை அவர் பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுவார், என்னை அவர் பரிசுத்தப்படுத்துவார், வருகைக்கு ஏற்றபடி அவர் என்னை ஆயத்தப்படுத்துவார், நான் அவரை சார்ந்து கொள்கிறேன். விசுவாசிங்க.
மூணாவதான் பிரயாசம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அனுதின வாழ்க்கையில் நம்ம இந்த வருகைக்கு எப்படி ஆயத்தப்படுவது? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜெபம், வேதத்தை தியானிப்பது, வேத வசனத்தின்படி வாழ்வது, ஆவியானவர் அதில் எப்படி நமக்கு உதவி செய்வார். இது அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், கஷ்டமே கிடையாது. உடனே வருக, ஐயோ காணப்படணும், அப்போ அப்படியா இப்படியா, குழப்பமே கிடையாதுங்க. அவரும் நம்முடைய தகப்பன், உங்களை விட்டுருவாரா? ரட்சித்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நம்ம அவரோட இணைஞ்சு சில செயல்களை செய்யணும். ஆண்டவரும் நாமும் இணைந்து செய்ய வேண்டிய சில காரியம் இருக்கிறது. வேதம் அதை சொல்லுகிறது. அடுத்த வாரம் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், என்னை அவர் ஆயத்தப்படுத்தி வருகையில் எடுத்து கொள்ளுவார். அவர் என்னை காத்துக்கொள்ள வல்லவர், என்னை பரிசுத்தப்படுத்த வல்லவர், அவர் என்னை வருகை வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர். நான் அவரை சார்ந்து கொள்ளுவேன். அவ்வளோதான், கஷ்டமே இல்லை. அப்புறம் நாம் ஆண்டவர் சேர்ந்து என்ன பண்ணணும்? ரொம்ப நம்ம அனுதின வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாத சிம்பிளான காரியம்தான். அதை ஒழுங்காக அதில் தான் சாத்தான் கை வைப்பான். அது அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பிசாசு எப்படி அதை தடுக்க முயற்சி பண்ணுவான், நீங்கள் எப்படி அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கிருபை தருவார். அப்படி கிருபை உங்களை எப்படி பாதுகாக்க நடத்தும். அடுத்த வாரத்தில் அதை தியானிக்க போகிறோம். அவ்வளோதான். அது இதுதான் ஒரு பகுதி. அடுத்தல இருக்குது தேவ சித்தம். அப்புறம் இன்னும் சில காரியம்லாம் இருக்கிற வருஷம் ஒரு 5 காரியம். எல்லாமே ஈஸி தான், கஷ்டமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். இயேசுவோட வாழ பழகிட்டீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். லிவிங் வித் ஜீசஸ், தட்ஸ் ஆல். இயேசுவோடு அனுதினமும் வாழ்வது. சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம், அவனுக்கு ஜெபித்தோம், அதில் ஒரு ஜெப கூட்டத்து போனோம், அப்படியே ஆவியில் நேரம், அதோட இல்லை, 24 மணி நேரமும் இயேசுவோடு வாழ்வது. லிவிங் வித் ஜீசஸ், அதை தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான், கஷ்டமே கிடையாது, இனிமையான ஒரு அனுபவம். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாலும், வேலை செய்துக்கணும், பிஸ்னஸ் பண்ணாலும் வருகையில் காணப்படுவீங்க. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். ஆனால் நம்ம அதை விரும்பணும். அவ்வளோதான். இப்போ ஜெபிக்கலாமா? ஆவியானவர் தான் இதுக்கு உதவி செய்கிறவர். அதனால் பரிசுத்த ஆவியினால் கட்டாயம் நீங்கள் நிரப்பப்படணும். அடுத்த வாரம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு ஜெபம் செய்ய போகிறேன் ஸ்பெஷலாக. அதனால் முடிஞ்ச உபவாசத்தோடு ராத்திரியில் மத்தியானம் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங்கோட வசனத்தை கேட்கணும். அடுத்த வாரம் சனி ஞாயிறு 2 நாளுமே உபவாசத்தோடு நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். சரியா? ஈஸ்டர் அன்னைக்கு அதுக்கான செய்தி சொல்லப்பட்டு அதில் அபிஷேக ஜெபம் நடத்தப்படும். பரிசுத்த ஆவியில் சின்ன பிள்ளைகள் நிரப்ப பெரியவங்க நிரப்பப்படணும். ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்வார் என்பதெல்லாம் சொல்லி வசனத்திலிருந்து பார்த்து ஜெபிக்க போகிறோம். அடுத்த வாரம் நீங்கள் ஃபாஸ்டிங்கோட நீங்கள் இந்த வசனத்தை கேட்கணும். பைபிள் இதுக்குள்ளே நீங்கள் வசனத்தை வாசித்து நல்லா அறிந்து கொள்ளணும். நீங்கள் நல்ல வசனத்தை உள்ளத்தில் பதித்து கொள்ளணும். சரியா? அப்போ அடுத்த வாரம் அபிஷேக் ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆவியானவர் அழகாய் நடத்த போகிறார். ஜெபிக்கலாமா? இப்போ ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிள் ஆக்கிட்டார்ல, கஷ்டமே இல்லை, ரொம்ப இனிமையாக இருக்கும் இயேசுவோட வாழ்கிறது. எல்லா இளமே இல்லைங்க, நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே 2 நிமிடம் ஜெபம் முடிக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வரப்போகிறீர், என்னை சேர்த்து கொள்ள வரப்போகிறீர், நான் கைவிடப்படுவதில்லை, நான் ஆயத்தமாக, எனக்கு நீங்க உதவி செய்வீங்க, நீங்க தான் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறவர், என்னை காத்து கொள்ளுகிறவர். நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். என்னை அழைத்தவர் கடைசி வரை காத்து கொள்ளுவீர், என்னை ரட்சித்தவர் வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளும்படிக்கு என்னை ஆயத்தப்படுத்துவீர். பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு இருக்கிறதற்காய் நன்றி, என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி. நான் இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க ஆவியானவர் என்னை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி. அனுதினமும் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் ஆயத்தமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தமாய் வாழ நான் வாஞ்சிக்கிறேன். நீர் விரும்புகிறபடி வாழ எனக்கு கிருபை தாரும், பலன் தாரும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். இதோ உம்முடைய வசனத்தின் ஆழத்தை விளங்கிக் கொள்ள கிருபை தாரும். உம்முடைய வசனத்தை ஆழமாய் என் உள்ளத்திலே பதித்தருளும். ஆண்டவரை சாத்தானுடைய வஞ்சகத்துக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். பொய்யான உபதேசங்களுக்கு, வசனத்தை மாறாக உபதேசிக்கிற பொய்யர்களுக்கும் விலக்கி என்னை காத்துக்கொள்ளும். சரியான வசனத்தின் அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள கிருபை தாரும். என்னை ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். என்னை காத்துக்கொள்ளுகிற இயேசு ராஜாவிற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசும். அந்த வசனம் உள்ளத்தில் கிரியை செய்யட்டும். அப்பாவுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.